நாங்கள் வந்து நாகப்பட்டினம் தொகுதிங்க மாவட்டம். ஆனால் வேதாந்தி தொகுதியிலேருந்து வந்திருக்கோம், கோடைக்கார ஊராட்சியிலேருந்து. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற இப்போ சூழ்நிலை? பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோடைக்கால வீசினால கன்னியாகுமரி வரைக்கும் அலை வீசி இருக்கு. ஆனால் மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் மற்ற இரு தலைவர்களும் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ஒரு நடிகர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து கூட்டம் மாறாது அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல ஒரு தாவேகா ஒரு கட்சிங்கிற வந்து ஒரு தற்கொலைனாங்க. தற்கொலை வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு செயல்படாது அப்படின்னாங்க. இன்னைக்கு நடிகர் மட்டும்தான் பார்க்கலாம். இவர் வந்துட்டு 5 வருஷத்துக்கு கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இவர் நீக்கிற 2 தொகுதியிலையுமே இவர் வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தாவேகா கட்சியில 234 தொகுதிக்கும் 233 எம்எல்ஏக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த 233 தொகுதிகளுக்கு பூர்த்திய சென்னை அமைத்து அப்படி ஒரு காலகட்டங்கள் வந்தபோது 2 கட்சிகளும் என்ன பண்ணாங்க, கண்டிப்பா நாங்க தான் ஆட்சி அமைப்போம், மாறி மாறி போட்டி போட்டு கொண்டாங்க. ஆனா மக்களோட அலா வீசின பிறகு 108 தொகுதிகளை நாங்கள் பிடித்த பிறகும் மீண்டும் எங்களுக்கு அவங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எத்தனை தடைகளை வந்தாலும் சரி, நாங்கள் அதை உரைத்து கொண்டு தாவேகா ஆட்சி தமிழகத்தே மீண்டும் மாறும், கண்டிப்பாக மாறும், உறுதியாக சொல்லுகிறேன். கண்டிப்பாக தாவேகா ஆட்சி இளைய தளபதி சொல்ல போனா நாளைய முதல்வர், வருங்கால முதல்வர் மீண்டும் ஆட்சி அமைப்பார். செக்யூரிட்டி எல்லாம் எடுத்திருக்காங்க, நேத்துல இருந்து செக்யூரிட்டி எல்லாம் எடுத்தது எப்படி உங்களுக்கு மன வருத்தமா இருக்கா? எப்படி இல்ல, ரொம்ப மன உளைச்சலா இருக்குண்ணா. நேற்று பாத்தீங்கன்னா ஊடகத்தில் என்ன பண்ணாங்கன்னா 2 திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து அதனால நாங்க வந்து கூட்டணியை வந்து அவங்க உருவாக்கி ஒரு எதிர்கட்சிக்கு கொண்டு போறாங்க. அப்படியே நாங்க இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் கண்டிப்பாக சூழ்நிலையை உடைச்சி நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கோடியக்கரை கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் கடைக்கோடியிலேருந்து வந்திருக்கோம். யாருக்காக வந்திருக்கோம் அப்படின்னா தளபதி ஒரு ஆளுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட சொந்த செலவில் தான் வந்திருக்கோம். யாரோட வற்புறுத்தலுக்கு பேரில் இப்போ மற்ற கட்சியில் வந்து காசு கொடுத்து கூட்டம் சேர்க்குற மாதிரி நாங்கள் வரல. நாங்கள் நேற்று எங்களுக்கு தளபதிக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா தளபதி கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ இந்த 108 சீட் அப்படிங்கிறது உள்கட்சி ஏதோ பேரம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தகர்த்து எறிஞ்சு வருவார். பல தடையை தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஆட்சி கன்ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு விழா ரத்து பண்றதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்காது. நாங்க விழா ரத்து பண்றதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். இது வேற எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நான் கூட பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே ஏடிஎம்கே. எங்க அப்பா வந்திருக்காங்க. 1983 இருந்தே அந்த இதுல இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவோட நேரடி இதுல இருந்திருக்காங்க. அதனால நாங்களும் இந்த இதுல வர்றோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் வந்து தளபதியை வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து அமுக்க பாக்குறாங்க. ஆனா அவர் பல தடையை உடைச்சுதான் வருவாரு, வந்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.